Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i4 அண்ட் சுவிட்ச் IEV4 தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே அசோக் லேலண்ட் வந்திருக்கக்கூடிய தரமான தயாரிப்புன்னு தெரியும் நமக்கு. இதில் முக்கியமாக வந்து இந்த படா தோஸ்த் i4 பொறுத்தவரையில் டீசல் வண்டி, இந்த IEV4 பொறுத்தவரையில் அது ஒரு முற்றிலுமான எலக்ட்ரிக் வண்டின்னு தெரியும். இதில் ரெண்டு வண்டியிலுமே நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னெல்லான்னு பார்த்துடலாம். முக்கியமாக வந்து என்ஜினை பொறுத்தவரை டீசல் வண்டி தான் i4, மற்ற IEV4 பொறுத்தவரை எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்ட வண்டின்னு தெரியும். மற்றபடி என்ஜின்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த i4ல் 1.5 லிட்டரில் டர்போ LNT டெக்னாலஜி என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த IEV4 பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த i4 அதாவது டீசல் வண்டியில் 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டாரோட பவர் வந்து 60 கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். டார்க்கை பொறுத்தவரையில் 190 நியூட்டன் மீட்டர் வந்து நமக்கு i4ல் கொடுத்துருக்காங்க. EV4 பொறுத்தவரையில் 230 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டீசல் வண்டியை பொறுத்தவரையில் 3 சிலிண்டர் இன்ஜின் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து அதில் இருக்குது. பேலோடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1860 கேஜி டீசல் வண்டிக்கும் 1700 கேஜி எலக்ட்ரிக் வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3490 i4க்கும் 3490 இந்த ரெண்டு வண்டிக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டை பொறுத்தவரையில் டிரைவர் +2 அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கியர் பாக்ஸ் இந்த டீசல் வண்டியை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் சிங்க்ரோமெஸ் டைப் கியர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. கிளச்சுன்னு பார்த்துக்கிட்டோன்னா டீசல் வண்டியில் 240 mm டயாவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் நோ கிளச், எந்த கிளச்சுமே கிடையாது. கிரேடபிலிட்டி மலையேறும் தன்மைன்னு பார்த்தோன்னா ரெண்டு வண்டிக்குமே 23% கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 80 km/h போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுங்கிறது இருக்காது. 0 எமிஷன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் இந்த டீசல் வண்டிக்கு 50 லிட்டர், மற்ற எலக்ட்ரிக் வண்டிக்கு எந்த விதத்துலேயும் ஃபியூல் டேங்க் கிடையாது. பாடி சைஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த டீசல் i4 வண்டிக்கு 9.8 5.9 ஃபீட் அகலம்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை 9.7 5.7 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமான விஷயம்னு சொன்ன போனால் அடுத்தது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பேராபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் வந்துடுது. இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை ரிஜிட் சஸ்பென்ஷன் பேராபோலிக் கொடுத்துருக்காங்க. ரியர் லீஃப் ஸ்ப்ரிங் தான். இந்த எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டயர் வந்து 7 R15 டைப்பு 12 PR சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தோன்னா இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து 2590 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 206 mm வருது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா 5025 mm இருக்குது. ஓவரால் விட்த்து 1842 mm இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 2061 mm இருக்குது. ஸ்டியரிங்னு பார்த்தோன்னா பவர் ஸ்டியரிங், ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்துடும் நம்ம டீசல் வண்டியில். இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வந்துடுது. இப்போ டிரைவர் சீட்டு விஷயங்களை பார்த்தோன்னா 4 வழி 4-வே அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, AC இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா நல்ல மொபைல் சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக் வந்துடுது. அப்புறம் பார்த்தோன்னா முக்கியமாக இந்த இது எல்லாமே நல்லா இருக்கும். கியர் பஸார் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கியர் பஸார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரேக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா வாரண்டியும் முக்கியமான விஷயமாக கருதப்படுது. வாரண்டியை பொறுத்தவரையில் ரெண்டு வண்டிக்குமே நல்ல வாரண்டி இருக்குது. நமக்கு வந்து சர்வீஸ் இன்டர்வல் நல்லா இருக்குது. இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதில் பேட்ரி வாரண்டியை நமக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா அதில் சார்ஜிங் மட்டும்தான் நமக்கு தேவை. மற்ற டீசல் வண்டியில் 10,000 கிலோமீட்டருக்கு நமக்கு சர்வீஸ் இது இருக்கும், இன்டர்வல், ஆயில் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் வண்டியில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ கம்பேர் டு படா தோஸ்த் i4, IEV4 வந்து ரொம்ப சுத்தமானது. அதே நேரம் வந்து நமக்கு செலவு எக்கனாமிக்கலாக இருக்கும். அதாவது ரன்னிங் காஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய காலங்களில் எல்லாமே EVக்கு தான் மாறிட்டுருக்கு. இந்த கிலோமீட்டர் ரேஞ்சு பார்த்துக்கிட்டோன்னா இந்த IEV4ல் வந்து 120 கிலோமீட்டர் கொடுக்காங்க. அதில் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஏறும். அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் உள்ள பவர் கெப்பாசிட்டியில் வண்டி வர்றதா இருக்குது. ஸோ அப்படி வரும்போது நமக்கு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் எல்லாம் வந்துடும். இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு இந்த வண்டி வந்து IEV4 நல்ல சிக்கனமானதாக கருதப்படுது. முக்கியமாக வந்து டாட்டா மோட்டார்ஸ், மகேந்திரா எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. டாட்டா மோட்டார்ஸில் ஆல்ரெடி இருக்குது டாட்டா ACV. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல கெப்பாசிட்டி கூடுனதாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் ஈஷர்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஈஷர், டாட்டா, இந்த அசோக் லேலண்ட் இது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க.
இந்த வண்டிக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா i4 வந்து 7.99 லட்சமும் இது வந்து 8.3 லட்சமும் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.